Hi all. So in the video la nama Bloom's mastery learning model. So இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So what is Bloom's mastery learning model அப்படினு அதோட 4 components. What are the 4 components of mastery learning model அப்படினு and also the principles. என்னென்ன principles of this learning model and also last the description. So description la we will be discussing about the focus and the syntax. So இத பத்தி தான் நம்ம பிரீஃபா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first, if we take in this Bloom's mastery learning model given by John B. Carroll and B.S. Bloom. So இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த learning model they suggested and also it is a behavioral model actually. So இந்த model வந்து it is a behavioral system family of model. ஸோ எப்படி வந்து சைக்காலஜிக்கல் மாடல் ஃபிலாசபிக்கல் மாடல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து பிஹேவியரல் சிஸ்டம் ஃபேமிலி ஆஃப் மாடல்ஸ் அண்ட் இதில் மாஸ்ட்ரி அப்படின்ற வேர்டு இருக்குல்ல. ஸோ இதை எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மெஷர் பண்ணுறோம், அந்த மாஸ்ட்ரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்க எப்படி மாஸ்டர் ஆகுறாங்கன்றதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏற்கனவே செட் பண்ண அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணோம். ஸோ பை the sets of measure of objectives we give the mastery, whether the students is mastered the particular subject அப்படின்றது. ஸோ இது மூலமாக என்ன நமக்கு கெயின் ஆகிறோம் இந்த லேர்னிங் மாடல் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமானு பார்த்தீங்க அப்படின்னா the satisfactory level of performance in school subjects. ஸோ ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஐ மீன் ஆவரேஜ் லோ லேர்னர்ஸ் ஸோ எல்லா லேர்னர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த மாடல் யூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து மாஸ்டராக வைக்கிறது ஒன்லி த கிஃப்டட் ஆர் த இன்டெலிஜென்ட் சில்ட்ரனை மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகாமல் ஒரு டெஸ்ட்டில் எல்லாரையும் வந்து நம்ம வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த மாஸ்டரி லேர்னிங் மாடல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் சின்னதாக நம்ம வந்து ஆக்கிறோம். ஒரு பெரிய யூனிட்டை வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் லேர்னிங் யூனிட்ஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நமக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எப்பவுமே இருந்தால் தான் ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அட்டைன் பண்ண முடியும் ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டில். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்மாலர் லேர்னிங் யூனிட்ஸுக்கு நம்ம வந்து அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் மாஸ்டர் ஆகணுன்றதுக்காக. த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியும் இதுக்கு நம்ம டிசைன் பண்ணோம். எப்படி ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் யூ ப்ரிப்பேர் த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு டிசைன் பண்ணுற மாதிரியே இன் திஸ் லேர்னிங் மாடல் ஆல்சோ அந்த ஸ்மாலர் லேர்னிங் யூனிட்ஸ்க்கு யூ டிசைன் த மெட்டீரியல்ஸ் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அண்ட் ஆல்சோ த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்கு ஸோ எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் இருக்குன்றத அசஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டயக்னோசிஸ் எதுக்கு பண்ணுறோம், ஸோ நம்ம உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வி யூஸ் திஸ் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இப்போ ஒரு பிளட் டெஸ்ட்டில் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அனீமிக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நம்ம வைக்கும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அவங்களோட அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் இன்னும் தேவைப்படுது. ஸோ அப்போ தான் நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களையும் நம்மளால் வந்து அந்த இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் மாதிரியே நம்ம கொண்டு வர முடியும். தட் இஸ் இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்டர்ஸ். ஸோ டு அட்டைன் மாஸ்ட்ரி இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது.
Next, coming to the 4 components of the mastery learning model. So என்னென்ன 4 components இருக்குது இந்த mastery learning modelல பார்த்தீங்க அப்படின்னா, first is the small discrete units. ஸோ நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரியே ஒரு பெரிய யூனிட் இருக்குது அப்படின்னா அதை வந்து குட்டியாக ஸோ அவங்களுக்கு எப்படி சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ அந்த மாதிரி சிம்பிள் யூனிட்ஸாக நம்ம வந்து அதை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் த ஃபஸ்ட்டு திங் in the four components, that is the first component in the mastery learning model. Second component என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா a logical sequence. ஸோ நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம போய் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியாது. யூ மஸ்ட் செக் வெதர் தேர் இஸ் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது அந்த கான்செப்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, லாஜிக்கலாக அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் சொல்லித்தர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கணும் அதில். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்ட்ரி அட் எண்ட் ஆஃப் ஈச் லெசன். ஸோ ஒவ்வொரு லெசன் நீங்கள் முடிக்கும் போதும் த ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ் அட்டைன் த மாஸ்ட்ரி. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். தட் இஸ் த மெயின் திங். ஸோ தட் யூ மஸ்ட் செக் ஆக்சுவலாக. அண்ட் த ஃபோர்த் காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who need extra help or practice. So here they are talking about the slow learners. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்கிறது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ப்ராக்டிஸ் தேவைப்பட்டால் அதை அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம வேரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச் பண்ணுறது, அதே மாதிரி மெட்டீரியல். ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரி மெட்டீரியல் நீங்கள் கொடுக்குறது, அதே மாதிரி ஸ்டடி குரூப் ஃபார்ம் பண்ணது ஃபார் திஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் டியூட்டரிங், இண்டிவிஜுவலாக நீங்கள் அவங்கள கூப்பிட்டு சொல்லித்தருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் they are the comes under additional help. So it's just like remedial teaching. So next coming to so these are the 4 components of mastery learning model. Next coming to the principles. So what are the principles of the mastery learning model? So என்னென்ன பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஃபேமிலிஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம லேர்னிங் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாஸ்டரி லேர்னிங் மாடலை என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும். அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ வந்து என்னென்ன கிராஜுவேஷன் காம்பிடன்சிஸ் இருக்குது, என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும், எப்படி இருக்க போது கிரேடிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட் கார்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிரேடிங் எப்படி பண்ணுவோம், எத்தனை மார்க் டெஸ்ட் இருக்கும், ஸோ எப்படி வந்து அந்த சைல்டு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் காமன் லேர்னிங் ஸ்டாண்டர்ட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பிரின்சிபல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும் அண்ட் காமன் லேர்னிங் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அண்ட் தேர்ட் இஸ் டாக்கிங் அபவுட் த அசஸ்மெண்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வி யூஸ் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோ லேர்னர்ஸ் எங்கே டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ சம்மேட்டிவ் அட் த எண்ட் வி யூஸ் திஸ் அசஸ்மெண்ட் டு அசஸ் த மாஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது தவிர அவங்களோட ஒர்க் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸோடது, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட அட்டண்டன்ஸ், வெதர் தே ஆர் கம்மிங் டு ஸ்கூல் டெய்லியா, கிளாஸ் ரூமில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட்டிவாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்களா கிளாஸ் ரூமில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணும் பிரின்சிபல்ஸில். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே மஸ்ட் டேக் டிசிஷன்ஸ் ஆஃப் தேர் ஓன் லேர்னிங். ஸோ அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணும் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் one thing. So talking about the alternative learning methods. So என்ன மாதிரியான alternative learning methods நம்ம இந்த மாதிரி சில்ட்ரன் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மால் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணது 2 or 3 ஸ்டூடெண்ட்ஸாக ஆச்சு நம்ம குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி படிக்க வைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் டுட்டோரியல் ஹெல்ப் கொடுக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி
ரிவ்யூவிங் திருப்பி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை அவங்கள வந்து படிக்க வைக்கிறது. வேறு ஏதாவது புக்கு, ஸோ இந்த புக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது அவங்களுக்கு. இப்போ வந்து வீடியோஸ், இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் நல்லா அந்த கான்செப்ட் புரியும். அண்ட் ஆல்சோ ஒர்க் புக், ஸோ நிறைய ஒர்க் புக்ஸ் அவங்கள பண்ண வைக்கிறது. ஸோ அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ் ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ். அண்ட் இது வந்து டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் திங், காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ அவுட்கம் எப்படி இருக்க போகுது? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியரல் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை அவங்க அகாடமிக்காக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலாம். காக்னேட்டிவ்னா மைண்ட் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸோ அவங்க காக்னேட்டிவாக எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க இந்த மாடல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் அஃபெக்டிவ் டொமைன்லேயும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களோட செல்ஃபை பற்றின ஒரு அவேர்னஸ். ஸோ அஃபெக்டிவ் டாக்ஸ் அபவுட் எமோஷன். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அவங்கள. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணோம் இந்த பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் mastery learning model, first is the focus. So in the focus, the main aim of this model is to control the pace of the student. So ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பேஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கும். சில பேர் வந்து சீக்கிரம் படிச்சுக்குவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சொல்லித்தர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ லேர்னர்ஸை வந்து we need patience for them. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாடலில் அந்த பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேரி பண்ணுறோம் நம்மளோட டீச்சிங்கை, மெட்டீரியலை எல்லாத்தையுமே. ஸோ ஹியர் த ஆப்டிடியூட் அண்ட் ப்ரீவியஸ் நாலேஜ், ஸோ அதை பொறுத்து we are going to teach the students. And also time and instruction. So the timing and the instruction based on the interest and abilities of the students. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸால் எவ்வளோ முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதை பொறுத்து அவங்களோட டைமிங்கும் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்க போகுது இந்த மாடலில். ஸோ தட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் மாடல். அண்ட் கம்மிங் டு த சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் பிளானிங் ஃபார் மாஸ்ட்ரி. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு the students has to become masters in the subject. ஸோ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம மாஸ்டர் ஆக்கணும் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ தட் இஸ் we are planning here for the mastery. That is the first phase. Second phase is teaching for the mastery. And third is the formative evaluation for diagnosing mastery. ஸோ என்ன மாதிரியான நீங்கள் வந்து டீச்சிங்காக பண்ணாலும் அசஸ்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் ஃபார் டயக்னோசிங் வெதர் த மாஸ்ட்ரி ஹேஸ் பீன் அட்டைன்ட். ஸோ த ஃபோர்த் ஃபேஸ் இஸ் த மாஸ்ட்ரி ப்ரொவைடிங் ஃபார் டிஃப்ரென்ஷியல் டீச்சிங். ஸோ டிஃப்ரென்ஷியல் டீச்சிங் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குமா? அது வந்து நம்ம எப்பவுமே அந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டடி பண்ணுற ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம சொல்லித்தர விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அதில் என்னது சேஞ்ச் பண்ணணுமா? டிஃப்ரென்ஷியல் டீச்சிங், தட் இஸ் டிஃப்ரென்ஷியல் டீச்சிங். அண்ட் த ஃபிஃப்த் ஃபேஸ் இஸ் த சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அண்ட் மாஸ்ட்ரி ஃபார் அதர் லேர்னிங் யூனிட்ஸ். ஸோ சம்மேட்டிவ் எவாலுவேஷன் எப்பவுமே நம்ம அந்த எண்ட் ஆஃப் டீச்சிங்கில் தான் பண்ணுவோம். ஆக்சுவலாக டியூரிங் டீச்சிங் பண்ணுறது வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஸோ சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அந்த எண்ட் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஆல்சோ மாஸ்ட்ரி ஃபார் அதர் லேர்னிங் யூனிட்ஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அந்த ரூல்ஸ், சின்டாக்ஸ்னால் ரூல் இல்லையா? ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபேஸஸ் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த மாடலை வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.